Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th physics 11th lessonல important questions தான் பார்க்க போறோம். மார்ச் 2020 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல இந்த லெசன்ல இருந்து எந்த கொஸ்டினும் வந்ததில்ல. ஆனா குவார்டர்லி ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கெல்லாம் வந்திருக்கு. அப்ப இனிமே பப்ளிக் எக்ஸாம்ல வராதா, படிக்க வேண்டாமா அப்படின்னா அதை யாரும் உறுதியா சொல்ல முடியாது. அதனால இந்த லெசன்லயும் நம்ம important questions படிச்சிருவோம். Book back short answersல question number 1 distinguish between nanoscience and nanotechnology. Question number 3 two examples for nano in nature. இந்த question படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். Question number 4 mention any two advantages and disadvantages of robotics. Question number 5 why steel is preferred in making robots. இது ரொம்ப முக்கியமான question. Question number 6 what are black holes. 5 marksல question number 1 application of nano materials in various fields. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 260ல இருக்கு. இதுல மொத்தம் 12 ஹெட்டிங்ஸ் இருக்கு. நம்ம அவ்வளவும் படிக்க வேண்டியதில்லை. ஏதாவது 5 ஈஸியான ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் கீழே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுத வேண்டியதில்லை. ஒரு ஹெட்டிங்க்கு கீழே 2 பாயிண்ட்ஸ் எழுதினா போதுமானது. அப்ப 5 ஹெட்டிங்ஸ், ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் 2 பாயிண்ட். Question number 2 possible harmful effects of usage of nanoparticles. இது ஒரு 3 marks question. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 261ல இருக்கு. இதுல ஈஸியா ஒரு 3 பாயிண்ட் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேரால லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. They may easily get absorbed onto the surface of living organism and they might enter the tissues and fluids of the body. அடுத்து தேர்ட் பேரால ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The interaction with living system is also affected by the dimension of the nanoparticles. அதே பேரால லாஸ்ட் சென்டென்ஸ். It is also possible for the inhaled nanoparticles to reach the blood, to reach other sites such as liver, heart or blood cells. இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். இந்த 11th லெசன்ல இப்ப நம்ம பார்த்த முக்கியமான கொஸ்டின்ஸை படிச்சுக்கிட்டா போதுமானது.